விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசி ஒரு அசுர சக்தியிலிருந்து கடவுள் உருவாக்கின ஆன்மாங்க. நீங்கள் விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. அது ஒரு மர்மம், அது ஒரு நெருப்பு, ஒரு நிழல்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வரலைங்க. அதாவது வழி இல்லாமல் ஒளி வருமா, கஷ்டம் இல்லாமல் வெளிச்சம் வருமா? அதனால தான் விருச்சிக ராசி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தண்டனை இல்லைங்க, அது ஒரு சுத்திகரிப்பு, பழைய கர்மத்தை எரிக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்கிறேங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மறுபிறப்புக்கான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு என் மனசால் நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல, பண்ணலை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? என்னால் ஏன் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியல? என்னால் உண்மைக்கு புறம்பாக எதையுமே பண்ண முடியல. நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னை யாருக்குமே பிடிக்கல. சில நேரங்களில் என்னடா இது, கெட்டது பண்ணுறவன்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நல்லது பண்ணுறேன், நல்லது நினைக்கக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? சொல்லப்போனால் பச்சையாக பொய் சொல்கிறவங்க எல்லாருமே அப்படி பாசம் வைக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் உழைப்புக்கும் தோள் கொடுக்கக்கூடிய ஆள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னை வாழ விடலைனாலும் பரவாயில்ல, ஏன் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த உலகமே எனக்கு எதிரி மாதிரி தான் தெரியுது. விருச்சிகத்தோட மனக்குமரலுங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த பதிவு சத்தியமாக சொல்கிறேங்க ஒரு தெளிவான பதிலாக இருக்கும். கேள்விக்கான பதில் தரக்கூடிய பதிவுன்னு இப்போ நான் சொல்கிறேங்க. விருச்சிக ராசிக்காரங்க நல்லவன்னு சொல்கிறேன். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, நீ யாரையுமே கஷ்டப்படுத்துறது இல்லை, புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்களால் காயப்படுத்தக்கூடிய ராசி நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தலை, ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தாமல் யாருமே இருக்கிறது இல்லை. ஏன்னா விருச்சிக ராசி பல ஜென்மத்திற்கு பிறகு பெறக்கூடிய ஆன்மாங்க. இப்போ இந்த ஆன்மா ஒருத்தருக்கு முன் ஜென்மத்தில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதிகாரத்தோட வலிமையோட இருந்திருப்பீங்க. அப்போது சின்னதாக தவறுதலாக தெரிஞ்சோ தெரியாமலையோ யாருக்காவது உங்களால் ஒரு ஆழமாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த கர்மம் தாங்க இப்போ சுத்தமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வலி நிறைஞ்சதா, அதாவது காயங்கள் கஷ்டங்கள் நிறைஞ்சதாகவும் நடுவில் புரட்சிகரமாகவும் கடைசியில் அமைதியான ஒரு ஒளி பொருந்திய வாழ்க்கையை விருச்சிக ராசி அனுபவிக்கிறது நியதிங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை, உண்மை, ஆழம், இந்த சத்திய சபதம்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இவங்களால் எதையுமே யோசிக்க முடியாது. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவங்களால உண்மைக்கு புறம்பா எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பேசுறது மட்டும் அப்படி பேசுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி கெட்டவங்க மாதிரியும் வெளியே தொடுறதுக்கு தெரியலாங்க. அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படி மாதிரி கூட இவங்களுடைய செய்கை இருக்கலாம். ஆனால் உண்மைக்குமே உள்ளுறக்குள்ளேயும் சரி, இவங்களினுடைய செயல்பாடும் சரி, நல்லதை தாண்டி எதுவுமே இருக்காதுங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நான் கெட்டவனு நீ நினைக்கிறியா? ஆமாம், அப்படி தான். யாருக்கும் ஜால்ரா அடிக்கிறதோ யாரையும் நினச்சி பேசுகிறதோ இவங்களுக்கு தெரியாது. சூதுவாது தெரியாமல் விருச்சிகம். ஸோ விருச்சிகனுக்கும் உண்மையை மறைக்கவே தெரியாதுங்க. ஆனால் உலகம் பொய்யத்தான் விரும்புது. அப்போ நீங்கள் இந்த கலியுகத்திற்கு அன்ஃபிட்னு சொல்லலாம். இந்த சூழ்ச்சி உலகத்தில் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போது திருடனுக்கு திருட ஃப்ரெண்டு. மற்றவங்க எல்லாருமே திருடராக இருக்கிறப்ப நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால எல்லாரும் நீங்களும் திருடுற மாதிரி தான் தெரிவாங்க.
ஸோ உங்களுடைய நேர்மை தாங்க உங்கள் வேலையாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ விருச்சிக ராசியோட மனசு கடல் மாதிரி, அதனால் வலி அதிகம். இப்போ கடல் எப்போவுமே கணக்கில்லாத ஆழம், அந்த மாதிரி தாங்க விருச்சிக ராசிக்காரர்களுடைய உணர்ச்சியும். அதுக்குள்ளே வலி இருந்தாலும் உங்களுடைய சிரிப்பு அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு கடல் அமைதியாக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் ஒரு குறையும் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே பல புயல்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மனப்போராட்டம் அதிகங்க. இப்போ கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? இந்த உலகம் வெளிப்புற வெற்றியை கடவுளாக பார்க்குதுங்க. நல்லவன் கஷ்டப்பட்டாலே பெரும்பாலும் யாருமே கேட்கறதில்ல. ஆனால் நல்லவன் கஷ்டப்படுறத பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான். இப்போ நமக்கே தோணும் இல்லையா, நம்ம நல்லவங்களாக இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனால் கெட்டது, பாவம், பழி எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொட்டி கொடுக்குறாருப்பா அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லையா? நீங்களாகட்டும் நானாகட்டும் யோசிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு குமுறலாக இருந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவன் உன்னோட சோதனையை ஈஸியாக சீக்கிரமாக உனக்கு வேலை செய்கிறதுக்கு காரணம் கொஞ்சமாக இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிலையான சந்தோஷம், நிலையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அவங்களுக்கு இன்னும் அவனோட கர்மத்தோட கணக்கு திறக்கப்படலைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு புத்தகம் தாமதமாகதே தவிர அவங்களுடைய கணக்கு தீர்க்கப்படாமல் விடாதுன்னு சொல்கிறாங்க. கெட்டவன் உடனடியாக கஷ்டப்பட மாட்டான், அது ஒரு சோதனை இருக்குது. இப்போ நல்லவங்க கஷ்டப்படுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூனியம் வச்ச உடனே வேலை செய்யுது, ஆனால் சத்தியம் தாமதமாக தாங்க வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நல்லவனுக்கு கஷ்டம் சீக்கிரமாக வேலை செஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஆனால் கெட்டவனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக தொடங்கி நிலச்சி அவனை அழிக்காமல் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டவனோட சிரிப்பில் அமைதி இருக்காதுங்க, நல்லவனோட சிரிப்பில் அமைதி இருக்கும், தெய்வம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு அளவில் தாங்க இருக்கும், அளவில் தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய உள்ள அளவில் ஓய்வு இல்லாமல் தாங்க இருப்பான். ஏன்னா அவங்க தப்பு தண்டா பண்ணி பணம் சேர்த்துருக்கான், தப்பு தண்டா பண்ணி நிறைய விஷயங்களை வச்சுருக்கான். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கே அவன் மனப்போராட்டம் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குங்க. தினம் தினம் செத்து பிழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ₹1 இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க, நிம்மதியாக சாப்பிடுவீங்க. அதாவது ஒரு வேளை சாப்பிடாம கூட நிம்மதியாக இருப்பீங்க. உங்களோட நிம்மதியை பார்த்து அவனுக்கு பொறாமை இருக்கும். நீங்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் பார்த்து நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பொறாமப்படலை, ஏங்குறீங்க. ஆனால் அவனுக்கு உங்களுக்குள்ள உங்கள் மேலே பொறாமை இருக்குது. இவன் எப்படிடா நிம்மதியாக இருக்கான், எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கானே அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை இருக்குங்க. எந்த விதமான பேதமும் பார்க்காம எல்லாரையும் சமமாக நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்மளை யாருமே நல்லவங்க அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், அட போங்கடா, நீங்கள் வாழ்கிறது என்னால் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கவே மாட்டோம். இது அவங்க என்ன சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் கவலை கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு யாருமே அடிப்பணிய தெரியாது. அன்பாக பேசினா அடங்கி போவோம். நீ ஒரு மாதிரி பேசுனேன்னா நான் வேறு மாதிரி பேசுவேன். இதுதாங்க நம்ம பார்க்குறதுக்கு கரடு முரடான ஆளுங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவங்க. இவங்க கூட பழகிறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணி இருக்கணும். இதுதான் விருச்சிகம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காக யோசிக்காமல் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. சொல்லப்போனால் தாங்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி, கணக்கு பார்க்காம சுயநலம் இல்லாமல் எல்லாருக்குமே சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியதில் முதன்மையானது விருச்சிக ராசி. ஆனால்
இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய மன வருத்தமே விருச்சிகத்திற்கு. சில நேரங்களில் சண்டை சச்சரவுன்னு பெருசாக பாதிக்கப்பட்டாலும் அந்த சண்டைக்கு காரணமானவங்களை கூட காப்பாற்றி விட நினைக்குமே தவிர விருச்சிக ராசி தண்டிக்க நினைக்காது. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பொல்லாதவன்னு சொல்லுவாங்க. இன்னொரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா விருச்சிகம் கம்முன்னு இருக்குங்க. ஆனால் வம்பு வழக்குகள் எல்லாம் வீடு தேடி வந்துடும். எவனோ தப்பு பண்ணியிருப்பான், கடைசியில் உங்கள் பேரை தான் வந்து இழுத்து விட்டுட்டு போவாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இப்படி மற்றவங்களால் சும்மாவே கெட்ட பேரை வாங்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி தாங்க. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு தெரியுங்க, நான் யாருன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் நான் யாருன்னு. இதுதான் இந்த விருச்சிகம் மனசில் வச்சிட்ருக்கிறது. அனுதினமும் நீங்கள் இதை நினச்சி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சவங்க, ஏளனமாக பேசுகிறவங்க, அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லாம் உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய, அடங்கி போகக்கூடிய, ஓடி ஒழியக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் குரு பகவான் கொடுக்குறாருன்னு சொல்கிறேன். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார பயிற்சியாக கடகத்திற்கு போயிருக்கிறார் இல்லையா? அந்த அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, உயர்வை கொடுக்குது. அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியாக, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் ஒரு வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர். இவர் தரக்கூடிய நல்ல பலன்கள் தாங்க. ஆனால் மெதுவாக தான் பலன் கொடுப்பார், வேகமால கொடுக்க தெரியாது. ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்குங்க. ஆனால் அந்த குருவோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வேகமாக பலன் தரக்கூடிய அமைப்பு. பல மடங்கு, அதாவது வருஷம் முழுக்க எப்படி உட்காந்து நன்மையை கொடுத்தா இருக்குமோ அதே மாதிரி வேகமாக பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குருவோட அதிசாரம். சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ல் அமர்றாருங்க. குரு பகவான் 9ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த அதிசார குருவை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. இது அவருடைய பார்வை அப்படிங்கிறது 3 மற்றும் 5ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால பல விதங்களில் நல்ல பலன்கள் கைகூடி வரப்போகுது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கன்னா யாருங்க? எண்ணமும் செயலும் நினச்ச மாதிரி செய்யக்கூடியவங்க. பேச்சில் ஒன்று செயலில் ஒன்று கிடையாது. சொல்கிறத தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. சோம்பேறித்தனம் துளியளவும் இல்லாத ராசி. எந்த விதத்துலேயும் எடுத்துக்கிட்டால் காரியத்தை முடிக்காமல் கைவிட மாட்டாங்க. எப்பாடுபட்டாவது எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி சோர்ந்தே போக மாட்டீங்க. மற்றவங்களோட மனசில் இருக்கிறத நொடி பொழுதில் கண்டுபிடிக்கும் திறன் படைச்சவங்க. நீண்ட ஆயுளோட, பெருந்தன்மையோட, பாக்கியத்தோட வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. இதனால யார் என்ன பண்ணாலும், எதிரிகள் என்ன உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் மற்றவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை ஒரு விதத்துலேயும் பாதிக்காது. ஆனால் என்ன, எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆட்களை நம்பி நிறைய இடங்களில் பணத்தை இழந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சிக்கல்களால் வாழ்க்கையில் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்தை குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு கனவு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் உங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இதோட என்ன பரிகாரம் என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. குரு அதிசார பயிற்சி. குருனா யாருங்க? தேவர்களுக்கெல்லாம் தேவர், பிள்ளை பேரு, திருமணம், செல்வம், செழிப்பு போன்ற நல்ல விஷயங்களுக்கு காரணக்கர்த்தா. இவரால் எப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும் தெரியுமா? சனிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான், குரு பகவான் தான். இப்போ இவர் உங்களுக்கு பாதுகாப்பாக வர்றாரு, நல்ல உயர்வான அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. இப்போ பொதுவாகவே சனி பகவான் என்னங்க, நம்ம மனசுக்குள்ளே தோன்றது அடடா இவரா பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் உண்மையில் குருவை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறதே இல்லை. எப்படா அந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக உட்காருவார், அவரோட பார்வை நமக்கு எப்போ வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு கூட சொல்லுவோங்க. குரு அப்படின்னு
அப்படின்னா ஞானக்காரகர். தர்மத்தோடு நடந்துட்டு இருக்கவங்களுக்கு குரு பகவான் உதவி செய்வார். குருவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், ஆனால் அதை நிதானமாக கொடுப்பாரு. ஆனந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வேகமாக பலன் தரக்கூடியது. இப்போ இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? குரு வந்து 8ல் இருந்தார். நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க, ஒன்றுமே நல்லதாக நடந்திருக்காது. குறிப்பாக பொருளாதாரத்தில் சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக வந்திருக்கும். உத்தியோகத்தில் இறுக்கமான நிலை இருந்திருக்கும். திருமண தடையால் மனம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் எப்போவுமே உங்களுக்கு நல்லது தாங்க செய்வார். ஆனால் இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்ததுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதனாலேயே பெரும்பாலும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. கை கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் குரு இருந்தார். இப்போது அதுக்கு வந்து நிவாரணம் தரக்கூடிய வகையில், புரியுதுங்களா, குரு அதிசார பயிற்சியில் இது எல்லாமே தலைகீழாக அப்படியே மாறப்போகுது. குரு பகவான் இத்தனை நாளாக எதெல்லாம் செய்ய முடியலையோ அது எல்லாத்தையுமே நல்லதாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பலம் அடைகிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுதுங்க. இதோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, குடும்பத்தில் அன்புக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க. ஏன்னா குடும்ப அமைப்புக்கு அதிபதியே குரு பகவான் தான். சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது விலகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது. காதல் உறவு எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் காதல் ஒரு கேடா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராமா அந்த மாதிரியெல்லாம் தெரியாது. வேணும் வேணாம் இது மட்டும்தாங்க தெரியும், புரியுதுங்களா. குழந்தைத்தனமான மனம் வந்து விருச்சிகத்துக்கிட்ட இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகுதுங்க, ஓகேங்களா. இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதோட பொருளாதாரம் சுபக்கிரகம் பாக்கியம் அப்படிங்கிறது விருச்சிகத்திற்கு பொற்காலம்ங்க. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு சாமர்த்தியம் தாங்க இது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தடைகளை கொடுத்தாரு. இப்போ குரு பகவான் சனியை வந்து நேரடியாக பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுது. இப்போ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வருஷம் முழுக்க திருடிக்கிட்டே இருந்தான், அவன் கையோ களவுமா பிடிச்சிட்டீங்க, இனி வந்து அந்த திருட்டு போகாது இல்லையா. அந்த மாதிரி தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த சனி பகவானை குரு பார்க்குறாருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நிற்கிறாரு. சனி பகவான் உங்களை வந்து அடிக்க வர்றாரு, இவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து மட்டுமா நிறுத்துறாரு, என்னென்ன பண்ணி அவனை வந்து நீ வளர விடாமல் பண்ணிட்ட, நீ உன்னை வந்து உன் பக்கம் வச்சுக்கிட்டு நான் அவனை வளர்த்து காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அவரை உயர்த்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தூக்கி தலையில் வச்சு முன்னேற்றி விட போகிறாருங்க. சனி வந்து கை கட்டி நிற்க போகிறாருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. குறிப்பாக அவர் தரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி போகுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். உங்கள் பேரு புகழ் எல்லாமே சமுதாயத்தில் உயரப்போகுது. உங்கள் பேச்சுக்கு உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க, நம்ம சொன்னால் எவன் கேட்பான், நல்லதே பேசுவோம், உண்மையாக பேசியிருப்போம், ஆனால் யார்கிட்டையும் நம்மளோட பேச்சு ஏற்றுக்கப்படாது, சொல்லப்போனால் நம்ம பேச்சை யாருமே ஒரு பொருட்டாக கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க.